விநாயகர் பெருமானுடைய பார்வை இருக்கணும், அவருடைய துணை இருக்கணும், ஒரு சிவபெருமானுடைய துணைவர் இருக்கணும். அவருடைய பார்வை நமக்கெல்லாம் இருந்தனாலதான் இன்னைக்கு ஒரு கருங்கல்ல ஒரு ஆலயத்தை நம்ம கட்டியிருக்கோம். அது விசேஷமான ஒரு ஆலயம். அப்படியே ஆகப்பட்ட விசேஷமான ஆலயத்துல இந்த 4 காலங்கள் நம்ம பூஜை பண்றோம். இந்த 4 காலங்கள் நம்ம செய்யக்கூடிய யாகம் தான் விநாயகருக்கு 12 வருஷம் சக்தி இருக்கும். அப்ப நம்ம இந்த 4 காலங்கள் நம்ம எப்படி செய்யணும், விநாயகர் எவ்வளவு முறை இருக்கோ அவ்வளவு முறையா செய்யணும். ஏன்னா இது விளையாட்டு தினம் கிடையாது. இதோ வந்தோம் கோவில்ல கும்பாபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னு கிடையாது. ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு கோடான கோடி புண்ணியங்கள். ஏன்னா விநாயகர் ஆலயம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கட்ட முடியாது. ஒரு சிவனாலயம் கட்டுவதற்கு சமமானது விநாயகர் ஆலயம். ஏன்னா சைவாதிகம், காளியம்மன் மாரியம்மன் நம்ம அசைவம் விட்டு அது அசைவாதிகம். ஆனா விநாயகர் கோவில்ல சைவாதிகம். அவர் கோவில் கட்டணும்னா முதல்ல நமக்கு சிவபெருமானுடைய துணை வேணும். அவருடைய பார்வை இருந்தா மட்டும்தான் ஒரு சிவனாலயமே நம்மளால கட்ட முடியும். மாணிக்கவாசகர் என்ன சொல்றா, அவன் அருளாலே அவன் தாள் வணங்குகிறார். அதை ஏன் சொல்றா, அதுக்குதான் அருணகிரிநாதர் கேட்கிறார், ஏன் சாமி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினேன். அதற்கு முன்னாடி ஒரு வாக்கியம் சொல்றான், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. என்ன சொல்றான், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. சுவாமி என்னுடைய சிந்தனையில வச்சேன், என்னுடைய மனசுல வழிபட்டேன், அதனாலே அவர் அருள் எனக்கு கிடைச்சது. அதுதான் அருணகிரிநாதர் சிறப்பா சொல்றா, ஒரு மனிதன் எந்த தெய்வத்தை வணங்குறாலும் சரி ஒரு உள்ளன்பு வேணும். அந்த தெய்வத்துடைய முகம் நமக்கு தெளிவா இருக்கும். இன்னைக்கும் திருவண்ணாமலை அப்படின்னா கோபுரம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. பழனி அப்படின்னா முருகன் நம்ம கண்ணு முன்னாடி வராது. ஏன், அந்த தெய்வத்தை நம்ம உள்ளன்போடு வணங்கியிருக்கோம். பல நாள் கனவா இருந்து உள்ளன்போடு வணங்கியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுவாமியை உள்ளன்போடு வணங்கினா மட்டும்தான் சுவாமி நமக்கு அருள் புரிவார். ஏன்னா இந்த கலியுகத்துல சுவாமி நம்மளால வாய் திறந்து பேச முடியாது. சுவாமிகிட்ட நம்ம போறோம், சாமி எனக்கு இதை கூட அதை கூட கேட்க போறோமா, அப்ப எது நம்மளை பேச வைக்குது, நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. இது வெறும் சதை தான், நம்ம போட்டுக்கிற சத்த மாதிரி இது ஒரு தோல், அவ்வளவுதான். நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அந்த ஆன்மா தான் சுவாமி கிட்ட பேசுது. இங்க இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்க ஆன்மா தான் சுவாமி கிட்ட பேசுது. எப்படி பேசுது, நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் கண் பார்வை வழியா சுவாமி கிட்ட போய் சேர்க்கிறார். இதெல்லாம் கிருபானந்த வாரியார் அருமையா சொல்றார். ஒரு மனிதன் சுவாமி கிட்ட வேண்டான் அப்படின்னா அவங்களுடைய வேண்டுதல் கண் பார்வை வழியா சுவாமி கிட்ட போகுது. அதுக்கு நம்ம கிட்ட ஒரு 2 பேரிகார்டு நம்ம மைண்ட்ல என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய வாயு தான். இங்க வேண்டுதல் சுவாமி கிட்ட கண் பார்வை வழியா போறதுக்கு ஒண்ணு சிந்தனை நமக்கு செதறும். நீங்க சனிக்கிழமை நீங்க வெள்ளிக்கிழமையா இங்க நம்ம நாடகம் போட்டிருப்பாங்க, நீங்க சிறகடிக்க ஆசைப்படணும், நீங்க நாடகம் பார்க்கணுமே, நமக்கெல்லாம் ஒரு நாடகம் இருக்கும். நாளைக்கு காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு அமைச்சிடணும், வீட்டுக்கார வேலைக்கு அமைச்சிடணும், சாப்பாடு என்ன கட்டுவாரு, நைட்டு சாப்பாடு செஞ்சாங்களான்னு தெரியல, நம்ம வேலைக்கு உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க, என்னவா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, குழந்தைங்க எப்படி இருக்காரு, குழந்தைங்க என்ன பண்றாங்க, பையன் கிடையாது அப்படின்னு நம்மளுடைய சிந்தனைகள்லாம் செதற ஆரம்பிச்சு. அப்ப செதற ஆரம்பிச்சா என்ன ஆகும், நம்மளுடைய வேண்டுதலும் அதோட இந்த வாயு வழியா வரக்கூடிய வேண்டுதல் கணக்கு. இரண்டாவது நம்மளுடைய சிந்தனையும் செதற ஆரம்பிச்சது, வாயு பேச ஆரம்பிச்சது. அப்ப சுவாமி கிட்ட நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேண்டுதல் என்னாவது, சுவாமி கிட்ட போய் சேர மாட்டோம். ஒரு தீபாராதனை பண்ணா கூட கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களால சுவாமி தரிசிக்கணும், வாயால சுவாமியோடைய நாமத்தை உச்சரிக்கணும், காதால சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை காதால கேட்கணும். அதுதான் நம்ம கும்பாபிஷேகம். அப்படி விசேஷமான முறையில முதல் கால வழிபாடுகள். ஏன்னா சுவாமியை கொண்டு நீங்க யாகசாலைக்கு வைக்கிறதுக்கு 3 மணி நேரம் பூஜை இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டீங்க, வாஸ்து பூஜை வந்து எவ்வளவு பூஜை. நம்ம எல்லாம் கங்கணம் கட்டிட்டு வந்து இங்க சாமி வைக்கிறோம். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஒரு வேலை பண்ணா கங்கணம் கட்ட மாதிரி வேலை பார்க்கிற மாதிரி அப்படிம்பாங்க. ஏன் கங்கணம் கட்டுறோம், இந்த இடத்த விட்டு யாரும் அசையக்கூடாது. இந்த கோவில் கும்பாபிஷேகம் மண்டல பூஜை முடிகிற வரையும் சர்வசாதகம் சொல்றதை 5 பேரும் கேட்கணும். அவங்களுக்கு வந்து சாமிக்கு கங்கணம் கட்ட மாதிரி கிடையாது, சர்வசாதத்துக்கு கூட ஒரு கங்கணம் கட்ட மாதிரி. சாமிக்கு கங்கணம் கட்ட நம்ம சொல்றோம், ஆனா சர்வசாதக பேச்சை தவிர வேற எந்த பேச்சும் அவங்க கேட்கற கூடாதுன்னே அவங்க கங்கணம் கட்டுறாங்க. அதுக்குதான் இந்த 5 பேர். இவர் சொல்றதா அவங்க கேட்கணும், இவர் சொல்றதா அவங்க வேதவாக்கு, கீர்த்தி மாப்பிள்ள சொல்றதா எல்லாமே அவங்களுக்கு. கும்பாபிஷேகம் முடிகிற வரையும் அவர் சொல்றதுதான். அவர் சொன்னா வரணும், அவர் சொன்னா இங்க நிக்கணும், நீ சொன்னா உட்காரணும். ஏன்னா சுவாமிக்கு அவர் பூஜை பண்ற, அவர் கூட அவங்க எல்லாம் அவர் துணை கொடுக்கணும். அப்படியெல்லாம் இந்த கும்பாபிஷேகம் சாயந்தரம் 6 மணிலிருந்து ஒவ்வொரு பூஜையா செஞ்சு சுவாமியை கொண்டு வந்து இங்க யாகசாலை அமர வைக்கிறதுக்கு ரொம்ப பூஜைகள் பண்ணி கொண்டு வந்தது. அப்படியெல்லாம் இந்த முதல் கால வழிபாடு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது விநாயகருக்கு ஒரு கும்பாபிஷேகம்னா ரொம்ப சிறப்பானது. இன்னும் நம்ம பெருமையா ஒரு கெத்தா நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஈரோடு மாநகரத்துல நம்மளுடைய பிள்ளையார் கோவில் தான் முதல் கருங்கல் ஆலயம். இப்ப வரையும் நம்மளால கெத்தாவும் சொல்லிக்கலாம், ஒரு பெருமையாவும் சொல்லிக்கலாம், அடுத்த தலைமுறை வரையும் நம்ம சொல்லிக்கலாம். என் பசங்க இன்னைக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விசேஷம்.
நம்ம பசங்கிட்ட சொல்லிடலாம், நம்மளுடைய மனைவிக்காரங்க கூட சொல்லலாம், உங்க வீட்டுக்கார தலைமையில இந்த கோவில கருங்கல் ஆலயம் நம்ம ஈரோடு மாநகரில் முதல் தடவை கட்டணும் அப்படின்னு நம்ம பசங்கள்ட்ட நம்ம மனைவிமார்கள்லாம் பெருமையா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெருமை செய்திருக்கு நம்மளுடைய பெருந்துறை மாநகரத்துக்கே. நம்ம பெருந்துறைக்கே ஒரு பெருமை செய்தது இந்த கருங்கல் ஆலயம். ஏன்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஏன்னா கட்டுறது எவ்வளவோ தெய்வங்களுடைய சக்தி வேணும், எவ்வளவோ தெய்வத்துடைய துணைகள்லாம் வேணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்படி முதல் கால வழிபாடெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் எல்லாரும் இன்னும் ஒரு மணி நேரம், ஏன்னா சுவாமிக்கு இன்னும் திரிவியாதி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பூர்ணாவதிகள், உபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உபசரிப்புகள். இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, நமக்கு ஒரு நல்லது செஞ்சு வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றோம், நல்லா உபசரிக்கணும். நமக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க, அந்த உபசரிப்புக்கு பேரு சுவாமிக்கு வேதத்துல உபச்சாரம்னு பேரு. அந்த விசேஷமான வைபவங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற உள்ளது. எல்லாரும் அமைதி காலத்து சொல்லக்கூடிய மந்திர சப்தங்களை காதால் கேட்டு நடக்கக்கூடிய பூதிகளை கண்களால் தரிசனம் பண்ணிக்கோங்க. பஞ்ச பூதங்கள் வாயிலாக சுவாமிக்கு குண்டா வச்சிருக்கோம். எல்லாரும் அமைதியாக இருந்து பொறுமை காத்து நடக்கக்கூடிய யாக வழிபாடு தரிசனம் செய்து கொண்டு எல்லாம் உள்ள வரசித்தி விநாயகர் திருவிழாவில் கேட்டுக்கொள்கிறோம். வரசித்தி விநாயகம் பதே. ஓம் கணானாஹம் த்வா கணபதிகம் வவாமஹே கவி. ஓம் கணானாஹம் த்வா கணபதிகம் வவாமஹே கவிம் கவீனாம் பவஸ்வவஸ்தமம். ஜேஷ்டராஜ பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸர்வணோதிவந்தி நசாதனங்கே ஸ்வாஹா. ஓம் கணானாஹம் த்வா கணபதிகம் வவாமஹே கவிம் கவீனாம் பவஸ்வவஸ்தமம். ஜேஷ்டராஜ பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸர்வணோதிவந்தி நசாதனம். ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா. மகோதராஜ மகாதேவபுத்ராஜ மகாகஜாசுரவர்தனாஜ சங்கஜாவர வேஷாலங்கிருதாஜ வலவேஷராஜ வாசிதவலராஜகாஜ க்லாம் க்லௌம் கம் கணபதயே ஸ்வாஹா. ஓம் கம் கணபதயே மூலரூபாஜ மகோதராஜ மகாதேவபுத்ராஜ மகாகஜாசுரவர்தனாஜ கரஜாமலவேஷாலங்கிருதாஜ வலவேஷமேதாஜ வாசிதவலராஜகாஜ க்லாம் க்லௌம் கம் கணபதயே ஸ்வாஹா. ஓம் கம் கணபதயே மூலரூபாஜ மகோதராஜ மகாதேவபுத்ராஜ மகாகஜாசுரவர்தனாஜ ओम राम ग्लो वरसिद्धि विनायकाय स्वाहा। ब्रह्माधिपति ब्रह्मणोधिपति ब्रह्मा शिवो वेद सदा शिवो। ईशानमूर्धाय वरसिद्धि विनायकाय स्वाहा। तन्नो रुद्राय वरसिद्धि विनायकाय स्वाहा। रुद्राय मगानाय मगरनिकरणाय मोफलनिकरणाय मोफनाय मोफलप्रवदनाय सर्वभूतनाय नमो मनोन्मनाय नमः। वामदेव्याय वरसिद्धि विनायकाय स्वाहा। யாகசாலையிலே மகா பூர்ணாவதிகள் உள்ளதால் சர்வசாதகம் சிவஸ்ரீ சூரியநாராயண சிவாச்சாரிய பெருந்தகை யாகசாலைக்கு வர வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சர்வசாதகம் சுவாமிகள் யாகசாலை வர வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதானவை நமோ நமः. வேணாதி பவே பவஸ்வா பவோத்பவா நமः. சத்யோஜாதாய வரசித்தி விநாயகாய ஸ்வாஹா. நமோ கிரிகேभ्यो தேவானாகம் பிரததேभ्यो நமோ கிரிகேभ्यो நமோ வஜ்ரத்கேभ्यो நமோ ஆனந்தேभ्यो நமோ ஆமிவத்கேभ्यो. ஓம் ஆம் ஹிருதயாய வரசித்தி விநாயகாய ஸ்வாஹா. அஸ்மின் ஹத்யர்வே ஹெக்தரிக்ஷே பவாதி. ராகம் தாத்ரஜோ ஜனே வதன்வாணி ஜன்மதே. சர்வதே வரசித்தி விநாயகாய ஸ்வாஹா. ஆதே ருத்ர சிவா தனோர கோரா பாபகாஷினே. நனுவாசுத்தவ ஜாகரி ஹத்தாபிஜாகரி. ஓம் சிவாய வரசித்தி விநாயகாய ஸ்வாஹா. தமோததி மக்தாப தமோதை ஜோ பிஷகே.
सर्व विघ्नादिन्धिदिन्धि सर्वदुर्गान् भक्षभक्रान् करालवग्रे प्रभ्यङ्ग्रे क्षं ह्रीं ॐ फट् स्वाहा ओम क्लीं गिरिगिरिकुमारिकायै स्वाहा ओम दुर्गे दुर्गे रक्षिणी स्वाहा महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि तन्नः शिवः प्रचोदयात् ओम नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः स्वाहा हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा முன்னாடியே சொன்னாங்க ஹர நம பார்வதி பதையனா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஹர ஹர மகாதேவான்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா தேவலோகத்துல இதே மாதிரி ஒரு பெரிய மணி இருக்குமாமா. அந்த மணியினுடைய கீழே இருக்கக்கூடிய நாவு தேவலோகத்துல மணிக்கு இருக்காதாமா. அப்படி நாம எல்லாரும் ஹர ஹர மகாதேவான்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தினால அந்த மணியினுடைய துணியானது கிடைக்குமா. அதனாலதான் ஹர ஹர நம பார்வதி பதையங்கிற சத்தம் நாம எங்க இருந்தாலும் நம்ம செவிக்கு வந்தடைந்தா நம்மை அறியாமல் ஹர ஹர மகாதேவான்னு சொல்லணும். சொல்றோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹர ஹர நமஹ பார்வதிபதயே, ஹர ஹர அப்படின்னா சுவாமியை சொல்றோம். நம பார்வதிபதயே, பார்வதியினுடைய கணவனானவருக்கு நமஸ்காரம் ஹர ஹர அப்படின்னு அவர் போடுறோம். அடுத்தபடியா ஹர ஹர மகாதேவான்னு சொல்றோம். அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர ஹர அப்படின்னா முதல் சொல்லக்கூடிய ஹர வந்து சுவாமி, அரியும் அரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சொல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஹரஹர நம பார்வதிபதிங்கிறது வந்து நம்ம ஊர்ல இல்ல, வேற கோயில் இல்ல, எந்த குறிப்பிட்ட ஊர்ல இல்ல, உலகத்திலேயே எந்த ஒரு பூஜை சனாதன தர்மத்திலேயே எந்த பூஜையை துவங்கினாலும் முதல் வார்த்தை நம பார்வதிபதி என்றால் சொல்லுவாங்க. நீங்க எங்க வேணாலும் செல்லலாம், வெளிநாடு அயல்நாடுக்கும் சென்று பார்க்கலாம். அதனால அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிட்டோம்னா அந்த ஈடுபாட்டோட லயமாக சுவாமி என்று சொல்லுவோம். நன்றாக எல்லாரும் மனதிலே பதித்து வைத்திருக்க வேண்டும். ஹரஹர மகாதேவனா முதல்ல வரக்கூடிய ஹர வந்து சுவாமியை சொல்றோம். ரெண்டாவது ஒரு ஹர சொல்றோம் பாத்தீங்களா. ஹர அப்படின்னா ஹரதி இத்தி ஹரஹா, அழிப்பதினால் ஹர என்று பொருள். எதை அழிக்கிறார்கள் அப்படின்னா நம் உடம்பிலே இருக்கக்கூடிய திருடர்களை அழிக்கிறார்கள். என்ன சாமி சொல்றீங்க? வீட்டுல தான் பணம் காசு வச்சிருக்கோம், உடல்ல இருந்து என்ன திருட முடியும்? உடல்ல எப்படி திருடங்க இருப்பாங்க? வீட்டுல வச்சதான் திருடிட்டு போவாங்க, உடல்ல எப்படி திருடங்க அப்படின்னா நம் உடலிலே இருக்கக்கூடிய ஞானத்தை திருடுகிறார்கள். காம குரோதஸ்ய லோபஸ்ய தேஹே திஷ்டந்தி தஸ்கராஹ ஞான ரத்னாபகாராய தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத அப்படின்னு படிக்கத்தார் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா காமம், குரோதம், லோபம். காமம் ஆசைப்படுறது, ஒரு பொருள் மேல ஆசைப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக குரோதம் மிகுந்த கோபம் கொள்ளுதல். ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும், ஆனா அதுக்கு கோபம் தன்னை அறியாமல் நிறைய வரும், அந்த ஒரு தன்மை. அதுக்கு அடுத்தபடியாக லோபம், இதை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசையின் உச்சக்கட்ட நிலை. இந்த மூன்று குணங்களும் எதை திருடுகிறார்கள்? இந்த மூணு பேர் திருடன்னு சொல்றாங்க. எதை சாமி திருடாங்க அப்படின்னா நம் உடலே கூட ஞானம், ஞான ரத்னாபகாராய, ஞானங்கிற ரத்னத்தை மூணு பேர் திருடிடுவாங்க. இவா மூணு பேர் நம்ம உடம்புல இருந்துட்டாங்கன்னா நம்மளால எந்த ஒரு செயலையுமே முழுமையான ஈடுபாடோட செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா காலம்பரை தான் சொன்னோம், ஒரு செயலை செய்யணும்னா அந்த செயலை சார்ந்த ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு. அந்த உயர்ந்த ஞானத்தையே இந்த மூணு குணங்களும் திருடி இருக்காமா. அது மட்டும் சொல்றாங்க, ஞானம் நரானா அதிகோ விசேஷா, இந்த மனித பிறவிலேயே ஞானம், அதாவது ஆறாவது அறிவுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஞானம் தான் இந்த மனித பிறவிக்கு ஒரு உயர்ந்த விசேஷமாவா. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சாகித்ய சங்கீத கலாவிஹீனா, இந்த உலகத்துல படுத்துட்டு இந்த மனித பிரிவை வந்து நம்ம 64 கலையும் தெரிஞ்சுக்க வேண்டும். 60 சாகித்யம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான படிப்புகளும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். சங்கீதம் என்று சொல்லக்கூடிய சங்கீதம், தேவாரம், திருவாசகமாகட்டும், கர்நாடக சங்கீதமாகட்டும், அது போன்ற கீர்த்தனைகளாகட்டும், அந்த சங்கீதம் நாம தெரிஞ்சுக்கணும். கலாவிஹீனா, ஏதாவது ஒரு கலை, இது மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு கலையிலே நாம நம்மை தேர்ச்சிப்படுத்த வேண்டும். இது எதுவுமே இல்லைன்னா சாகித்ய சங்கீத கலாவீனா சாட்சாத் பசுஹு புத்தரீஷானஹீனா சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒரு நாம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம இருந்தோம் அப்படின்னா சாட்சாத் பசுஹு, பிரத்யட்சமா நாம எல்லாம் மிருகம் தான். சாஸ்திரத்துல சொல்றாங்க, ஏதாவது ஒரு கலையில் நாம் நம்மளுடைய ஞானத்தை ஈடுபாடு செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா நம்ம மிருகத்துக்கு சமமா. நாம் எப்படி மிருகத்துக்கு சமம் அப்படின்னா பசு
என்னங்க மிருகத்துக்கு கொம்பும் வாழும் இருக்கும், நாம கொம்பு வாழும் இல்லாத மிருகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் வந்து ஏதாவது ஒரு துறையில நம்ம அதனுடைய அறிவை ஞானத்தை பெற்றுய வேண்டும். அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை காம குரோதம் லோபம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான துர்குணங்களும் அழிக்கிறது. நீங்க கேட்கலாம், அரை அப்படின்னா சுவாமின்னு சொல்றீங்க, இன்னொரு அரை எப்படி அழிப்பது அப்படின்னா நம்ம கும்பாபிஷேகம் திதியில வச்சுட்டு இருக்கோம். சங்கட சதுர்த்தி இது எத்தனை விநாயகர் கோயில் அமைகிறது தெரியாது. எனக்கு அறிந்து ஓராண்டு காலம் நம்ம கந்தாமலை கும்பாபிஷேக விநாயகர் கோயிலும் இதே சங்கடஹரத்துல தான் பண்ணணும். அதே வகையில நமது விநாயகர் பெருமானோ அவருடைய அணுகியினால சங்கடஹர சதுர்த்தியிலே இந்த கும்பாபிஷேகமும் வருது. அது நம்ம அதனுடைய திதியினுடைய விசேஷம் என்னன்னா சங்கடம், நம்மளுடைய சங்கடங்களை ஹர. இந்த இடத்துல என்ன ஹர அப்படின்னா சுவாமின்னு சொல்றோம், இந்த இடத்துல சங்கட ஹர, சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தி. அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும். வடமொழியில பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும். ஒருத்தர் உடம்பு செய்யலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம், நல்லா இருக்கீங்களா, ஒரே வார்த்தை தான், மாறுது இல்லையா? அந்த மாதிரி ஹர அப்படிங்கிற சப்தத்துடைய பலனானது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்பேற்பட்ட இதா 3 குணங்களும் நம்மளுடைய ஞானத்தை திருடுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த குணத்திலிருந்து வெளிப்படுவதற்கு நாம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஹரஹர மகாதேவா, அந்த 3 குணங்களையும் அளிப்பாயாக என்று சொல்வதுதான் நம்ம பார்வதி பதவி. அதாவது பார்வதியினுடைய கணவனுக்கு நமஸ்காரம், பரமேஸ்வரா ஹரா, என்னுடைய அந்த 3 துர்குணங்களையும் அளிப்பாயாக மகாதேவனே அப்படிங்கறத அந்த 2 வரியோட அர்த்தம். அதை நாம நீங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது மனசுல நினைச்சுட்டே சொன்னீங்கன்னா நம்ம அறியாமல் ஒரு லயமானது சுவாமிக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பானது கிடைக்கும். இந்த ஒரு இதுன்னு கிடையாது. ஒரு தேவாரம் சொல்றோமா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, சுவாமியுடைய ஒன்றரை கலந்துடணும், கண்ணீர் மல்கணும். சுவாமியை பார்த்த உடனே கண்ணில் தளதலையா தண்ணி வரணும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்கேன், கைதான் நெகிழ விடையர் உடையா என்னை கண்டுகொள்ளேன் என்று ஞானசம்பந்த பெருமாள் சொல்றாரு. அந்த மாதிரி சுவாமியை பார்த்த உடனேயே தன்னை அறியாமல் தன் கண்ணிலே தண்ணீர் வரணும். அதுதான் உண்மையான பக்தி. அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பொருளை கொண்டதுதான் நம பார்வதி பதவி. அதனால நாமெல்லாம் வந்து சங்கோச்சப்படாம நம்ம காதல சப்தம் கேட்டா என்ன சொல்லணும்? ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர மகாதேவா, ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர மகாதேவா. இன்னொரு 500 பேருக்கு மேல இருப்போம், சத்தம் கம்மியா இருக்கு. ஹர நம பார்வதி பததே, ஹர மகாதேவா, ஹர ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர மகாதேவா. ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. இப்பொழுது நமது வரசித்தி விநாயகர் பெருமானுடைய ஆலய பெரும் சாந்தி பெருவிழாவின் யாக வேள்விகளினுடைய நிறைவு அங்கமாக முதல் கால யாக வேள்வியின் மங்கள மகா பூர்ணாவதியா நிகழ உள்ளது. அனைத்து அன்பர்களும் எழுந்து நின்று பூர்ணாவதி வைபவத்தை தரிசிக்க வேண்டி அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். மங்களபாத்தியம். सर्वे आधार्या उत्थाय अधरगा नमोनार्य हुजुः ओम भूर्णाहुति ओम भूर्णाहुति मुख्यवान्य होदे हरे भूर्णाहुति अधोयन्ते भूर्णाहुति ओम उत्पावदे भगवदे भनी नमना भजाराय हरिपरे वीरुना पार देखना हरिनारायण हर सुखवादिकाल हर प्रजापि नमस्कार ओम नमस्कार ओम नमस्कार ओम नमस्कार आजवाद नमोनारायण आगम परिहे छड़ा में कृष्ण आजवाद कृष्ण में कृष्ण हे द प्राधावे की नमोनारायण भगवती बाजुका रानी दादा
Terima
உபதார பூஜைகள்லாம் இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து தரிசிக்க வேண்டி அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். திரும்பவும் சொல்றோம், கால தாமதமாவதை கருத்தில் கொள்ளாமல் இந்த கும்பாபிஷேக பூஜையை கண்டு கழிக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏன் அப்படின்னா மண்டலாபிஷேகத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த ஆலயத்தில் போய் கூட கொட்டாய் போட்டு நீங்களும் ஒரு நேரம் உட்காந்துருக்க மாட்டீங்க, நாமளும் ஒரு நேரம் இருக்க மாட்டோம். அதனால கால தாமதமாவதை கருத்தில் கொள்ளாமல் எம்பெருமான் விநாயகர் பெருமாள் அருளை பெற்று வாழ வேண்டி அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஓம் சந்திரமா மனசோ சதா சோ சூர்யாதாததா ராஜேந்திரஸ்தாக்னிதாத்வாஜுவதாததான் தூரவத்வத்சத்ரவோதந்து பீதான் ராக்னே கிருதான் தத்விசாகே தன்னோ தேவ அனுமதந்து யஜ்ஞம் நபஜன்னோ தன்னோ யஜ்ஞம் அனுமதந்து யஜ்ஞம் மஸ்தாத் புரஸ்தாத் நபஜன்னோந்து ராஜாதிராஜாய பிரசக்ஷ்ய சாஹினே நமோ வதம்பே ரவராஜ குர்மஹே ஸ்மேகா भाग्गा மகாபா ஜவஜ்ஞோ श्रवणो दधातु राज वैश्रवनाजान महाराजाय नमः चावरं भीदधामि आन्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपवस्त्रवस्त्रम् ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पदान शृण्वन्नोतिभिद्रीदसाधनम् वायुस्थागमग्रे ब्रह्मोऽग्रदेव प्रजापति प्रजया संविधानाः समुञ्चमाना भुवनत्यरेव गातुं धत्त यजमानाय देवाः ॐ यज्ञेन यज्ञमयजन्त देवाः तानि सर्वाणि प्रथमान्यासन्ने हरागं महिमानः ससन्ते तत्रापूर्वे साध्यासन्ति देवाः एवं गृह्णन्न केतवेपेशो मरिजा भेषते समहद्भिरजादधाः आदिवद्यं प्रथमिदं वजं नीराजनं प्रतिकल्प्य तत्सावक्षदृद्धवर्णजं दृढभूतसुभितमुग्रधीरं गोमेन पञ्चदशेन मध्यमिदं पादेन सहारेण रक्षा ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो भगवत् प्रचोदयात् ॐ गणेशनाथं पूज्याय सुराहे सर्वविघ्नहरस्तस्मै गणाधिपतये नमः त्र्यम्बकं दामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् मार्गविरबन्धनान् मृत्योर्मुक्षीकमामृता लोकक्षेमार्थम् अट्टपुष्पार्चनं करिष्ये ॐ वरसिद्धिविनाशकासनाय नमः सिद्धिविनायकमूर्धते नमः सिद्धिविनाशकाय नमः अट्टपुष्पार्चनम् अट्टपुष्पार्घ्यं समर्पयामि समाजं नागवल्ली धरे वरसिद्धिविनाशकाय स्वाहा कदलीफल नालिकेयगण्डध्वज विषेजबल समूहानि अमृतं निवेदयामि समर्पयामि ॐ योपां पुष्पं वेद प्रजावान् पशुवान् भवति पुष्पवान् प्रजावान् पशुवान् भवति एवं वेद मागदनं वेद आयतनवान् भवति पुष्पाञ्जलिः हरिः ओम् अग्निवीर पुरोहितं यज्ञस्य देववद्भिदो हरिः ओम् विशेषवादन्वा माधवस्तो हरिः ओम् वामे शैलसुता पुरस्त वृषभः पश्चात् सुरेन्द्रादयः दैत्यारिश्च विधिश्च पार्श्वदलयो वाग्यादिकोणेषु च भृङ्गीनारदबाणभैरवगज स्यस्कन्दवीरेश्वरः मध्ये सुप्रसरोजकोमलरुचिं सम्बुम्बजे पाण्डुरम् अथादो दृढपूर्णमासव्याच्यास्यामः अग्निहोत्रं हुत्वा हृणीयं हृणीय दधाति वाक्यं पुरुषमीशानं पुरोहूतं पुरस्कृतं एकाक्षरं ब्रह्मा व्यक्ता व्यक्तं सनातनं महागणपतिस्तोत्रम्
सूर्याज्ञानलोचनं मणिरथकोटीरात्रं महाननसुन्दरं करयुगा भोजेन्दुसंवासकं दन्तं मञ्जुललड्डुकं च ददनं दयितं वामे भजपात्रकं निर्वाणं शिशुमङ्कुजद्विदृशम् अस्माच्छलेपोज्वलं नानाद्राविडसङ्गविं शुभकरं सम्बन्धमूर्तिं भजे महादेवदेवोत्तमा देवता सार्वभौमा अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकालय नरसिद्धिविनायक विजय भव देवहारप्रिया पञ्चपुराणमरुलिपाणुग இப்பொழுது விநாயகர் சிங்கவாளம் தேவாரம் திருவாசகம் திரைசீமா திருப்பல்லாண்டு பெரிய புராணமாகிய இந்த புராணங்களாக இப்பொழுது இருவரையும் திருப்பாதகம் சமர்ப்பிக்க உள்ளது. ஏன் நம்ம இந்த உபசாரம் பண்றோம் அப்படின்னா, இந்த உபசாரத்துக்குன்னா தமிழ்ல உபசரிப்பு பேரு. இப்ப சுவாமி நம்ம சுவாமியை நம்ம உபசரிக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர உபசரிக்கணும் என்ன பண்ணுவார், அதுபோல அவருக்கு தேவையான காஃபி டீ பலகாரம் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே கொடுக்கும். அதுவும் நமக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னா இன்னும் எப்படி விழுந்தோம்னு கொடுக்கும். அதுபோல சுவாமிக்கு உபசாரத்துக்கு தமிழ்ல உபசரிப்பு. அப்படியே உபசரிப்பு நம்ம சுவாமிக்கு கொடுக்குறோம். எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சக்தி கொடுக்கும். இந்த பஞ்ச புராணங்கள் பாட்டு அப்படின்னா சுவாமிய இன்னை செய்யாத மெய்மலர செய்யும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இருக்கிற காலங்களில் ஒரு பாட்டுக்கு எப்படி அடிமையாகும். ஒரு பாட்டு வந்துச்சுன்னா இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது, அதுக்கு ஒரு ரீல்ஸ் பண்றது, எப்படி நம்ம அதெல்லாம் இந்த காலத்துல பண்றோம். அப்ப நம்ம அந்த பாட்டுக்கு அடிக்ட் ஆகும். சுவாமி வந்து அந்த காலத்துல இருந்து இன்று வரை ஒரு சில தேவாலயத்திற்கு ஒரு சில பஞ்ச புராணங்களுக்கு சுவாமி இன்னும் அடியிருக்கு. அந்த பாட்டெல்லாம் கேட்டானா சுவாமி தன்னையும் மறந்து மெய்மலர்ந்து உட்காருவாங்க. அப்படி அந்த சுவாமி தன்னையும் மறந்து மெய்மலர்ந்து உட்காருவதற்காக பஞ்ச புராணங்களாக இப்பொழுது வரசித்தி விநாயகர் திருப்பாதத்தில் திரு செடிக்கு சமர்ப்பணம் செய்ய உள்ளது. கீழே இறங்கிட்டா எல்லாத்தையும் தெரியும். நீங்க 2 பேரும் என்ன செய்யும்? அம்பல கூட்ட அயனொரு மாளரியாமை படரொழி பரப்பி பரந்து நின்றாயி சுடரேன் பதியுமாறு பதியே பாடுக்கு பாலகன் வெட்டிய கோலிட பாற்கடல் வீட பேரா பாடுக்கு வைங்க யூடியூப்ல பரமன்
திருவுலக்கினில் ஒளி வீசும் மணியே அம்புவில் நம்பி வழிபடும் அடியவர்க்கு என்றும் மாறுதல் தரும் செல்வமுத்தையனை மடிவீதில் அமர்த்தி அழகே பருவும் மகிழாயகி நின் செம்பற்பதங்களையே சிந்தியா சிறுவனை தேற்றியருள்வாய் அம்மா சென்னல் வயல் சோலை சூழ் சீர்காழி நகர் வந்து தேவார பாடலரும் சம்பந்தனுக்கு என்று திருமுறை பாடி சர்வேஸ்வரி சந்தனம் வேலூத்தல துறை தரும் உமை தையல் நாயகி அம்மையே உம்பதரு தேனுமணி கசிவாகி உண்டழகி தேனமுதற்கு உணகூரி இன்பரசத்தே பருகி பலகாடும் எங்களுக்கு ஆதரவுற்று அருள்வாயே நம்பிதன காலவனுக்கு அனைவோனே தந்தை வலசாலை கனியோனே பிரதமதான நிலை பொருளோனே ஐந்து கரத்து அனைமுக பெருமானே அருள்வாயே 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 வான்முகில் வளருவீர மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய உயிராரும் நிகழ் வாழ்க நான் மறை அரண்கள் ஓங்க நற்றவம் வெள்மல்க மேலும் செல்வனி இப்பொழுது நமது வரசித்தி விநாயகர் பெருமாளை திருச்செவிக்கேன். முன்பு சொன்னது போல மந்திர புஷ்பங்கள் 4 வேதத்தின் அடிப்படையாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 4 வேதங்களினாலே நமது விநாயகர் பெருமாளை திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக சிவாகம ஸ்தோத்திரங்கள்லாம் சமர்ப்பணம் செய்து இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா தேவார பாடசாலையில் முறையாக 5 ஆண்டு காலம் முறையாக தேவார பாடசாலையில் பயின்று தேவார நடுவிசை நாயகன் என்று சொல்லக்கூடிய விருதை பெற்ற திரு புலித்தலை பிரவீன் அவர்கள் வந்து நம்ம கோயிலுக்கு வந்திருக்கார். அவர் நமக்கு எப்படி பழக்கம் அப்படின்னா இதே போல பல ஊர்களில் நம்ம உபாசியம் போறப்ப அவர் வந்து பாடுறார். அவரும் நம்மள மாதிரி சிறு வயசு தான். ஆனா அவர் இந்த வீராணி அந்தாதி அன்னைக்கு அவர் ரொம்ப அப்பால கோவில பாடினார். அந்த மாதிரி சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய நமது கரூர் தேவார பாடசாலை முதல்வர் திரு சுவாமிநாதன் ஐயாவுடைய சிஷியராக இருந்துள்ள பிரவீன் சிவம் மற்றும் அவர் உடன் வந்திருக்கக்கூடிய கைலாசிவம் அம்மா பார்த்தீங்கன்னா பண்ணாரி கோவில வந்து ஓதுவாரா இருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்ம கோவிலுக்கு வந்ததுக்கு நம்ம ஒரு பாக்கியம். அதே போல நம்ம முத்துசாமி தான் வந்து ஓதுவார் சொல்லணும். சொக்கலிங்க ஐயா சொன்னாரு. ஏன் அப்படின்னா வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நாளும் ஆனவன் தான் அப்படின்ட்டு தேவாரம் சொல்றாங்க. ஆகம முறைப்படி பூஜைனா செஞ்சா போதும் அப்படின்னா வடமொழியும் தென் தமிழும் சொல்றாங்க இல்லையா. சாமிக்கு வந்து என்னதான் நீங்க நாம பூஜை பண்ணாலும் கடைசியா அந்த இந்தியில பஞ்சபுராணம் பாடும். அப்பதான் அந்த ஒரு பூஜையாக பூர்ணத்துவம் அடையும். நாம சொன்ன சாஸ்திரத்திலேயே சொல்லுது. திராவிடர் வேதகாமேச கத்யதே பரமேஸ்வரம் அப்படின்ட்டு வேதத்திலேயே சொல்றது. திராவிட
அப்படி சிறப்பான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பிரவீன் குழுவினர் அவர்களுக்கு வந்திருக்கிறது நாம் அனைவருக்கும் செய்த ஒரு பாக்கியம். இப்பொழுது விநாயகர் பெருமானுக்கு அவர்களினாலே தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், அபிராமி, அந்தாதி, திருப்புகழ் போன்ற விண்ணப்பங்கள்லாம் சேவிக்கப்பட்டு அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது வரசித்தி விநாயகர் பெருமானுக்கு பிரீதியான கீதமானது இப்பொழுது விநாயகர் பெருமாள் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறார்கள். அதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே வல்லபா பிராணாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். கற்பகவிநாயகம் பஜே மகாகணபதே கஜமுகாங்கிதம் கௌரிநந்தனம் கஜமுகாங்கிதம் கௌரிநந்தனம் அசுரபூஜிதம் அக்ரகாமினம் அமரசேவிதம் அம்பிகாசுதம் விகடநாயகம் விஸ்வபாலகம் கிரிசுதாத்மகம் தேவமாஸ்ரயே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே சரவணாக்ரஜம் சுப்ரதந்தினம் சரணலோலுபம் சூர்பகர்ணகம் முதிதவானகம் மோதகப்பிரியம் கிரிசுதாத்மகம் தேவமாஸ்ரயே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே சரணகர்ணகம் பஞ்சலட்சணம் சரணசோபிதம் சங்கசோபிதம் குஹசரோதரம் குஞ்சரானனம் கிரிசுதாத்மகம் தேவமாஸ்ரயே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கஜவிநர்தனம் நித்யநாதகம் தூரபத்ரகம் மோதகப்ரியம் விக்னநாசனம் சங்கடப்ரியம் கிரிசுதாத்மகம் தேவமாஸ்ரயே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கல்பகம் பஜே கணநாயகம் பஜே கணநாயகம் பஜே கணநாயகம்
வரசித்தி விநாயகருடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறார்கள். வித்வான் யாகசாலை முன்பு வர வேண்டி அன்போடு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய வரசித்தி விநாயக வினஜீவமா வரசித்தி விநாயக பிரியதே ஹம்சத்வனி ராகமாசுநாமஜ ராகம் ஹம்சத்வனி. महागणपति प्रत्यर्थे आदिदानमवधारताम् தாளங்களினாலே இப்பொழுது விநாயகர் பெருமானுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சபை அப்படின்னா நசா சபா என்ற நசந்தி விருந்தாக. ஒரு சபை என்றால் அங்க பெரியவங்க இருக்கணும், சாத்திரங்கள். பெரியவங்கன்னா ஊர்லயே யார் பெரியவங்களோ அவங்களை கூட்டிட்டு உட்கார வைக்கிறது கிடையாது. அவர்கள் எதன் அடிப்படையில் அவங்க பெரியவங்களா இருக்கணும்னா ஞானத்தின் அடிப்படையில் அவங்க பெரியவங்களா இருக்கணும். அப்படி நம்ம கும்பாபிஷேகத்தினுடைய பேரகராக இதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டி அனைவருக்கும் ஒரு சைவத்தினுடைய வாயிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி வெறும் கும்பாபிஷேகம் மட்டுமல்லாது அவர்களுடைய கேள்விக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த பதிலை சொல்லி அவரை நல்வழித்தில் படுத்தக்கூடிய நமது திரு விஜயமங்கலம் சொக்கலிங்க ஐயா அவர்களுடைய வருகையானது நம் அனைவருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பாக்கியம். ஏன் அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் வந்து நம்ம முத்துசாமி என்ன தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்க முதல்ல 2 காலம் தான் பண்ணாட்டு இருந்த சாமி. சொக்கலிங்க ஐயா தான் சொன்னார். என்ன சொன்னாருன்னா எல்லாரும் கவனிக்கணும். முத்துசாமி எல்லாம் மறந்துருங்க. என்ன சொன்னாருங்கிறத நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க நாங்க வந்து வரசித்தி எல்லாரும் கவனிக்கணும். 2 காலம் வரசித்தி விநாயகர் கும்பாபிஷேகத்தை 2 காலம் பண்றோம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தை ஐயா சொன்னாராமா, 2 காலம் பண்ணா கடனுக்காக பண்றீங்க, 4 காலங்கிறது கடமையோட பண்றீங்க அப்படின்னா ஒரே வார்த்தை தான். எல்லாரும் வந்து 4 காலம் பண்ணிடுறோம்ட்டாங்க. அப்புறம் அதுவும் சொன்னாங்க டிராபிக்லாம் இருக்குமே என்ன பண்றேன். ஐயா என்ன சொன்னார் தெரியுங்களா, மைக்கு முதல் 2 காலம் யாகசாலையை வச்சுக்கோங்க, ஆத்மார்த்தமா பண்ணுங்க, சிவாச்சாரியெல்லாம் உள்ள மந்திரத்தை சொல்லிக்கோங்க, பூஜை பாட்டுக்கு நடக்கட்டும், 3ஆம் காலம் பெற்ற பூரா எல்லாத்துக்கும் கேட்கற மாதிரி இது பண்ணிக்கோங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னா இறைவன் வந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தையானது ஒரு உயர்ந்த வார்த்தை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் இந்த ஒரு 3 நாட்கள் 4 கால யாக வேள்விகளாக 5 யாக குண்டங்கள் அமைத்திருக்கோம். இந்த 3 நாட்கள் 4 கால யாக வேள்வியினுடைய பூஜையிலே தான் நாம விநாயகர் பெருமாளை சமர்ப்பணம் செய்யக்கூடிய திரவியங்களாகட்டும், பல வர்க்கங்களாகட்டும், ரச வர்க்கங்களாகட்டும், நைவேத்தியங்களாகட்டும், சமைத்து அன்ன ஆத்தியங்களாகட்டும் எல்லாமே அக்னி ரூபமாக எம்பெருமான் வரசித்தி விநாயகர் தன்வசப்படுத்திக் கொள்வார். இந்த கும்பாபிஷேகத்தின் இந்த அருள் சக்தியை நாம மூலாலயத்தில் போய் சேர்த்தோம் அப்படின்னா நீங்க 100 மாதுளம்பழம் 100 ஆப்பிள் கொண்டு வந்து பாதத்துல கொட்டினாலும் அது அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கெட்ல நைவேத்திய பொங்கல் வச்சு கும்பிடுறோமா, மனதால சாமி ஏற்றிக்கிட்டாரு, ஆனா பொங்கல் அங்கேயே தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இப்ப வந்து நைவேத்தியம் எல்லாம் பண்ணணும், சுத்தாரணம்லாம் பூஜை பண்ணாங்க. அதெல்லாம் வந்து விநாயகர் பெருமான் அக்னி ரூபமாக தன்வசப்படுத்திக் கொள்றாரு. அதனாலதான் அக்னி ஆவாரம்ன்றான். ஐயா தான் சொன்னாராம் இந்த 4 காலத்துல சிறப்பா பண்ணணும். ஏன் அப்படின்னா விநாயகர் இங்கதான் வந்து உண்டு அருள் பாலிப்பார், மற்ற நாளெல்லாம் கண்டுதான் அருள் பாலிப்பார். நிவேதனம் நைவேத்தியம் சொல்றேன் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா நிவேதனம் என்றால் அறிவித்தல் சமர்ப்பித்தல் என்று பொருள். நைவேத்தியம் சாமி பண்ணணும் கிடையாது, நான் வந்து சமர்ப்பணம் செய்யறேன்னு தான் அர்த்தம். சமர்ப்பணம் பண்றேன்னு சாமி முன்னாடி காமிச்சு இந்த அறிக்கை விட்டா கிடையாது. இந்த மாதிரி யாக பூஜையில அதனுடைய அந்த வார்த்தையினுடைய முழுமையான பலன் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட அந்த ஐயாவினுடைய வருகை இந்த சபையில அந்த சாஸ்திரங்கள் மாதிரி ஞானத்திலும் வயதிலும் நம்ம அனைவருடைய மூத்த
குடிமனாக விளங்கக்கூடிய நமது சைவ சித்தாந்த புலவர் திரு சொக்கலிங்க ஐயா அவர்களுடைய அருளாசி உரை பொழுது 2 வார்த்தை அனைத்து அன்பர்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டி விழா கமிட்டியின் சார்பாக ஆலய திருப்பணி குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிவப்பணி செம்மல் சொற்பொழிவு திலகம் சிவநெறி வழிபாட்டு திருக்கூட்ட கொங்கு மண்டல அப்பரடி பொடிகள் நம்முடைய அழைப்பனை ஏற்று அழைப்பனை மட்டும் சொல்ல முடியாது. இதுவரை அவர் இந்த ஆலயத்திற்கு ஒரு 10 தடவை வந்திருக்கின்றார். இந்த ஆலயம் ஏதோ அவரே கட்டியது போலும் அவர் முன்னின்று நடத்துவது போலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய அன்புக்கு இணங்கி இவ்வளவு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் என்னிடத்திலே போனிலே தொடர்பு கொண்டு இன்று என்ன வேலை நடந்திருக்கிறது, ஏன் இவ்வளவு அசால்ட்டாக இருக்கிறீர்கள், எப்படி நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய போகிறீர்கள் என்று எங்களை விரட்டி கொண்டிருந்தார். எப்படி அந்தியூர் சாட்டை எடுத்து நேற்று குதிரை இது பழக்கினாங்களோ, ஆட்டம் பழக்கினாங்களோ, அது மாதிரி எங்களை எல்லாம் அவர் ஆட்டம் பழக்கினார். இந்த 1 மாசமா கோயம்புத்தூர் போகிறது, அடிகளார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, பத்திரிக்கை அடிக்கிறது. பத்திரிக்கை நான் தான் வடிவமைப்பு அமைக்க வேண்டும் என்று சொன்னவர் சொக்கலிங்க ஐயா அவர்கள். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அதாவது ஆன்மாவை படைத்தவர் அங்கே இருக்கின்றார், அறிவை படைத்தவர் இங்கே இருக்கின்றார். எனக்கு இருவரும் அவர்தான் இந்த ஆன்மீகத்திலே குரு. அப்படிப்பட்ட அருமையான, ஏன்னா நேரம் கடந்து போச்சு, நம்ம அதிகமாக பேசிட்டு இருந்தால் அப்படியே டைம் போயிட்டே இருக்கு. ஐயா அவர்கள் ஒரு 10 நிமிஷம் நல்ல, அதாவது நமக்கெல்லாம் இன்னைக்கு கிடைச்ச பாக்கியம். பாரியார் சாமி சொன்னாங்களாம்மா, தஞ்சாவூரில் ஒரு கூட்டத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்களா, கடைசியில் ஒரு 20 பேர் இருந்தாங்களாம். பாரியார் சாமியினுடைய சிஷியன் சொன்னாங்களா, சாமி எல்லாரும் போயிட்டாங்க, எதுக்கு இந்த சொற்பொழிவு பண்ணுறீங்க, கம்மனு நாம் இந்த சொற்பொழிவு நிறுத்தலாம் அப்படின்னு சாமி சொன்னாங்களாம். போனவங்கனெல்லாம் பக்தர் இல்லை, 10 பேர் 20 பேர் உட்கார்ந்துருக்கிறவங்க தான் உண்மையான பக்தர், உண்மையான சொற்பொழிவு அவங்க தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி பேசியிருக்காங்க. அது மாதிரி சாமிகள் மணிக்கணக்கில் பேசக்கூடியவர். இன்று நேரம் குறைந்ததால் குறைந்தது ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசி இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஒரு கிடைத்த பெரும் பாக்கியம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய பேச்சு. நீங்களாம் அதிகமாக கேட்டுக்க மாட்டீங்க. நான் ஒரு 25 ஆண்டு காலம் அவருடைய நண்பர். எனக்கு அவர் குரு. தெளிவு குருவு திருமேனி கண்டல், தெளிவு குருவு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவு திருநாமம் செப்பல், தெளிவு குருவு சிந்தித்தல் தானே என அவரை பணிந்து இப்பொழுது அவரை சொற்பொழிவாற்றும்படி அன்போர் அனைவரோடும் கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 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 அலங்காரம் எழுத மாட்டேன். ஏன்னா வேணும் பொருள் தான் வேணும், அதுதான் ஆயுதம். அதுக்குள்ள நிறைய இருக்கு. தாத்தா கொடுத்து திருப்புகள் பாடி நீ கண்டா பாடுறீங்கல்ல, பாடுங்க. சந்தனந்தி பின்னணைந்து குங்குமம் கடம் பிறங்கு சண்பகம் தெரிந்திலங்கு கண்டயஞ்சிலம்பலம்ப கண்டயஞ்சலம் ஜலந்த சந்தமம் ஜலங்கு மிந்தி 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 தங்கமந்த நந்தன் கண்டதந்து வந்து வந்து சிந்தயம் புகழம் புகுந்து கந்தகம் புகழ்ந்து வந்து செம்பரம் பணிந்திரண்டு மொழிவாயே அந்த மந்தி கொண்டிரங்கு எந்தெந்திடும் பகன அங்கம் குழைந்தவர் கொடியாக அம்பவும் பணங்களங்க வெஞ்சினம் புரிந்தும் அம்புவம் வென்றவர்கள் மகுவோனே இந்துவும் கரந்த தும்பை கொண்டையும் தரும்பனை கும்புரண்டு அம்பவங்கள் கும்பவேதா இந்திரன் காலம் கரண்ட கம்பயம் கடிந்திருந்த எங்கனம் கவழ்ந்திருந்த எங்கனம் கவர்ந்திருந்த பெருமாளே எங்கனம் கவர்ந்திருந்த பெருமாளே குடிவேலுக்கு கரசக்தி விநாயகமூர்த்திக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பேச. ஒரு 2 நாள் 3 நாள்
உரையால் நடுவுள் நீங்கி நிறுத்தி அடியை நடுவில் இருவரும் இருப்பதானால் அடியுடன் அடியார் நடுவில் இருக்கும் மதுரைக்குரிய பொன்னம்பரத்துடைய முடியாமலை என் கருத்து முடிமன்னம் என்று சிலா குறிச்சிட்டவர் எல்லாம் வல்ல உபயோகாவுடைய திருவருள் தொழிலுக்க இன்றைய தினத்திலே நம்முடைய பெருந்தலைமா நகரத்திலே பரசக்தி விநாயகப் பெருமான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருநாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு கற்றளி என்று சொல்வார்கள். கல்லால் ஆலயம் சாமி அழகா சொன்னார்கள். கற்றளி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த ஆலயத்தை கட்டி இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் தலைவர் உட்பட அன்பர்கள் அன்பர்களோடு சேர்ந்து அன்பர்கள் உட்பட என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். நான் நேற்று பார்க்கின்ற பொழுது விவசாயத்தின் மைய மண்டபம் சுமாராக எனக்கு கோபம் வந்தது. முசாமி குறித்து திட்டத்தில் திட்டி விட்டேன், தலைவரும் குறித்து பேசி விட்டேன். இது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, ஐயா நாளைக்கு பாருங்க அற்புதமாக செஞ்சிருக்கோம் அப்படின்னாரு. முதலாவது வெற்றி வேறு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். சாமி குந்த இடத்துல இருக்கணும், மனத்தோடு இருக்கணும், ஆகவே அந்த பந்தலில் வெற்றி வேறுல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே மூட்டை வந்துடும். நான் சொல்லி மறுநிமிஷம் பார்த்தா மூட்டை உள்ளே வருது, வெற்றி வேறு வருது. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நான் இவங்களோடு சேர்ந்து நான் வேறு நீங்களும் நான் நினைச்சதில்லை. நீங்கள் தான் நான் நீங்கள் நினைச்சனால தான் நான் அங்கேயே இருந்து எல்லா சொன்னாங்க பத்திரிகை எழுதியிலிருந்து அதை ப்ரூஃப் திருத்தினதிலிருந்து சாமிகளை அழைத்ததிலிருந்து அது எப்படி விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து அந்த வேத பாடசாலையுடைய வேதம் சொல்லக்கூடிய சூரியநாராயணன் வந்து என்னுடைய எளிய நண்பர். இந்த நேரத்தில் 1965 அவர் என்னோட பழகிறவர். பெருமக்களே உண்மையை சொல்லுகிறேன், நான் அதிகமாக பேசிய இடம் தமிழகத்தை பொறுத்தவரை நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன். அவர் சொன்னதான் 10 மணி நேரம் பேசுவேன். 3 மணி நேரம் இந்த வயதில் என் வயசு 86. இது 86 வயசுலையும் 3 மணி நேரம் விடா பேசுவேன். யாரும் ஒரு ஆள் எந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆள் எந்திக்க 3000 பேர் இருந்தாலும் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியாப்பட்ட நான் செல்கின்ற பொழுது சூரியநாராயணன் ஈஸ்வரன் பூஜை பண்ணி இருந்தார்கள். என்னை காண்ற உடனே அவர் என்ன செய்வார்னா தமிழ்ல தான் பார்க்குறார். அப்படியே திருப்பூர் தன்னை போல் ஒருவர் இருக்கு. ஆனால் தான் சொன்ன சாமி நீங்கள் திருப்பூர் பாடி என்னை ஆரம்பிச்சுருவீங்க, நான் ஏதோ ஒரு சில கருத்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன் ரொம்ப நாள் கருத்து ஏன் சார் கேட்டு ரொம்ப நாள் ஆக்கிட்டு எப்படி எல்லாரும் ஆலோசித்தார் பார்த்தீங்களா? எல்லாரும் இல்லையா கைத்தட்டே எப்படி அந்த குரல் இருந்து பார்த்து அதே போல அவருடைய பேரை ஏன்னா அவர் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நாள் இங்கே வரவும் இல்லை, பெருந்துறை வரவும் இல்லை. ஒரு காலத்தில் பெருந்துறைன்னா சொப்பரிங்க தான். நான் பேசாத நாளே கிடையாது. அந்த அளவுக்கு ஈஸ்வரன் அத்தனை சொற்கள் நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் தெரியும். பெரியவங்க ஆகிட்டாங்க, அவங்க எல்லாம் தெரியவங்க விவசாயிக்கின்ற பொழுது நான் பெருந்துறை ஒரு 1000க்கு குறையாம நான் சொற்பொழிவு பண்ணியிருந்தேன். எல்லாம் பேசியிருக்கேன். அவர் ராதாகிருஷ்ணன் கூட்டும் போது கூட அவர் சொன்னார், சொப்பரிங்கிட்ட வைக்க கூட எங்களெல்லாம் அழைக்கிறீங்களே என்று அவங்க அந்த ஈஸ்வரன் சொன்னார். சொப்பரிங்க அவங்களோடு இருக்கின்ற போது நான் வந்து பேசணுமா என்று கேட்டேன். அதுவே அவ்வளவு சிறப்பு இருந்தது. என்னோட நண்பர் கிருஷ்ணன் அவருடைய கடையில் தான் இருப்பேன். நான் பெரும்பாலும் தான் எனக்கு தங்கலாம் இங்கே தான் கடையில் தான் இருப்பேன். அவர் கூட மகன் வந்திருக்கா சொன்னார், அப்பா இருக்கும் போதும் வந்து இருந்தீங்க அப்படின்னு வந்து எப்படி வருத்தப்பட்டாங்க. நான் 4 நாள் இங்கே தான் இருக்கிறேன் வரல அப்படின்னு சொன்னேன். சரி அதனால ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றே நான் பேச வேண்டியது, நான் ஆசைப்பட்டது நேற்று பேசணும் அப்படிங்கிறத. நீங்கள் தீர்த்த குணம் கொண்டு வந்தீங்கல்ல தான், அதற்கு முன்பாக தீர்த்த குடம் உங்களுடைய தலையில் மீது ஈடுவதற்கு முன்பாக திருமண்டபத்தில் திருமண மண்டபத்தில் அங்கே நான் பேசியிருக்கணும். அது ஒரு தவறு நடந்து போச்சு. காரணம் நானும் தலைவரும் வருவதற்குள்ளாக நீங்கள் தீர்த்தக்குள்ள எடுத்து வெளியில் வந்துட்டீங்க. வெங்கடாசலமும் நானும் வருவதற்குள்ளாக தீர்த்தக்குள்ள வெளியில் வந்துருங்க. இன்னும் அவனை நிறுத்துறது பொருட்களவங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி நான் உடன்படலை. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்க கூட வந்துட்டேன். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் என்று சொன்னால் 2 கருத்துமா சொல்ல நேரமாகி போச்சு. அவரே நிறைய பேசிட்டாரு, அவர் நண்பர்கள் நிறைய பேசிட்டாங்க. அதுவே நான் பேசிட்டேன். அவங்க பேசி கேட்கணும், அவங்களும் தொடர்ந்து பேசுறது உங்க கூட இருக்கிறவங்க தானே. அந்த தீர்த்த குடம் கொண்டாந்தீங்க அல்லவா, அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றேன். இப்போ தீர்த்த குடத்தை கொண்டு வந்தீங்க அல்லவா, சரி அந்த மண்டபத்திலிருந்து வந்தீங்க இல்லையா,
உங்களுக்கு மாலை மரியாதை செய்கிறாங்க இல்லையா, தலையில் தீர்த்த கூட சிலர் வச்சுருந்தாங்க, சிலர் மடியில் வச்சுருக்காங்க. அது பெண்களாக இருக்கிறவங்க தலையில் கையை தூக்க முடியாதுங்கிறதுக்காக மார்போட வைத்து கொண்டாங்க. ஆண்களெல்லாம் தலையில் வச்சுட்டாங்க. சில ஆம்பளைகளும் தெரியல, அவங்களுக்கு மடியில் வச்சுக்கிட்டாங்க. ஏதோ பார்த்தேன். அந்த மடத்தில் வந்து அந்த கோயில் பிறந்த வரைக்கும் ஒழுங்காக வந்தாங்க, வரிசை தவறாக வந்தாங்க. கோயில் தாண்டின உடனே அது கூட்டமாக போக ஆரம்பிச்சாங்க இல்லையா, அப்படித்தானே? சரி, அதை பின்னால் அதை பற்றி சொல்கிறேன், ஒரு வார்த்தையை சொல்கிறேன். தீர்த்தப்படுத்த தலையில் ஏற்றி உங்களுக்கு மாலை சீட் போட்டாங்க இல்லையா, மேலதாளம்லாம் செஞ்சாங்கல்லவா, எதற்கு? அப்படி என்ன ஒரு சிறப்பு அங்கே இருந்தது? அந்த விளக்கத்தை நீங்கள் அறிந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது என்ன விளக்குன்னா போற இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா இங்க இப்போ எழுந்துருங்க சொல்றது கூட நாம தான் ஆரம்ப தொழில் வச்சு அது வரைக்கும் உட்கார்ந்துருப்பா, சேர பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பா. ஏன் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். ஏன் தீர்த்த குளத்தை தலையில கொண்டு வரணும் அப்படிங்கிறது விளக்கம். ரெண்டு நீங்க தெரிஞ்சாலே போடுவாங்க. தீர்த்த குளம் சாதாரண குளம் அல்ல, அது புனித நீர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். வேட காலத்தோடு உங்களை வரவேற்றதற்கு என்ன காரணம்? மாலை மரியாதையோடு உங்களை வரவேற்றதற்கு என்ன காரணம்? ரெண்டு தான் தெரியணும், வேற ஒன்றும் அல்ல. அது எந்த கோயிலாக இருந்தாலும் நாம் சொல்லுகின்ற இந்த கருத்து பொதுவானது. அது விநாயகருக்கு மாத்திரம் சொல்ல நினைக்காதீங்க. அது முருகனுக்காக இருந்தாலும் சரி, அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோயிலுக்கும் பொதுவான கருத்து. தீர்த்த குளத்துல தலைவர் வச்சீங்கல்லவா, அது எந்த கோயிலுக்கு நீங்க தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வருவீர்களோ அந்த கோயிலுடைய பெருமான் உங்க தலையின் மீது இருப்பதாக அர்த்தம். வெறும் குளம் தண்ணி அல்ல, பம்பல் பிடிச்சிட்டு வர்றது இல்லை, ஆத்தல் பிடிச்சிட்டு வர்றது அல்ல. என் பெருமானை நினைத்து அவனை உங்களுடைய உச்சி தலை மீது ஏந்தி கொண்டு அந்த நதியிலிருந்து நேர என்ன செய்கிறீர்கள்? என் பெருமான் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். அப்ப நீங்க வந்தது நீங்கள் அல்ல. அப்ப நீங்கள் யாரு? ஒரு சாமி இருக்குன்னா சாமிக்கு வாகனம் உண்டா இல்லையா? சாமி மேல இருப்பார், வாகனம் கீழே இருக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு கூர்ந்து கேட்கணும். சாமி வாகனம் இப்போ உங்க தலை மேல இருந்தது என்னது? சாமி தானே. அந்த சாமி யாரு? விநாயகருக்கு தீர்த்த குளம். அது யார்? அது அப்ப விநாயகர் பெருமாள் உங்கள் தலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதை சுமந்து வரக்கூடிய நீங்கள் யாரு? அதனுடைய வாகனமாகிய மூஞ்சல் அல்லவா? அம்பாள் கோயிலா இருந்தா சிம்மம் அல்லவா? முருகன் கோயிலா இருந்தா மயில் அல்லவா? சிவன் கோயிலா இருந்தா சிவன் தானே. புரியுதா? அப்ப மேலே விநாயகர் பெருமான் இருக்கின்றார். அவரை சுமந்து வரக்கூடிய வாகனமாக நாம இருப்பதால தான் நமக்கு அந்த மாலை மரியாதை மேல தாளம் எல்லாம். சும்மா தண்ணி உணர்ந்து போடுவாங்களா? மேல அடிப்பாங்களா? புரியா? இப்போ இதை ஒரு மணிக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, சும்மா இல்லை. நீங்க ஒரு தெய்வம் போல. ஏன்னா உங்கள் தலையில் இருப்பது விநாயகர் பெருமான், அதை சுமந்து வரக்கூடிய வாகனமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை மேலதாளத்தோடு செய்யணும், வரவேற்கணும், மான மரியாதையோடு வரவேற்கணும் சொல்லி சரிதானே? இப்போ அடுத்த செய்தி சார், முதலாவது ஒரு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, பின்னால் கசம் சாய் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வழியில் சொல்லட்டுமா? உங்க வீட்டில் சாமான்களை ஒழுங்கா இருந்தா எப்படி இருக்கும்? உங்க பேர குழந்தை கசம் தான் பயன்பட்டால் எப்படி இருக்கும்? அதுவும் தரும் கல்யாணிச்சுக்குவீங்க இல்லையா? அப்ப அந்தந்த பொருள் அங்கெங்கே இருந்தால் அது ஒழுங்காக இருக்கிறது அர்த்தம். அப்படி ஒழுங்காக இருந்தால் அழகாக இருக்கும். எது ஒன்று ஒழுங்காக இருக்கிறதோ அது அழகாக இருக்கும். எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுங்காக இருக்கும். பல ஊர்களை சொன்னீங்கன்னா அதை கேட்பாங்க, சுப்பரிக்காய சொன்னது அப்படின்னு கேட்பாங்க. எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுங்காக இருக்கும். எது ஒன்று ஒழுங்காக இருக்கிறதோ அது அழகாக இருக்கும். அப்ப ஆரம்பத்தில் அழகா இருந்தது இல்லையா? நீங்க 2 பேர் 3 பேரா வரிசையா வரும்போது நல்லா இருந்தல்லவா? அப்புறம் எல்லாம் கூட்டமா வரும் பொழுது அழகு போச்சு பார்த்தீங்களா? அதான் சொல்லு, எது ஒன்று அழகாக இருக்கும்
எது ஒன்று ஒழுங்காக இருக்கிறதோ அது அழகாக இருக்கும், எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுங்காக இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்ல சேர்த்தானே? தப்பு இல்லையா? ஆகவே நமக்கு அந்த ஒழுங்கு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் அந்தந்த பொருளை அங்கேயும் வச்சுட்டா பார்க்க அழகா இருக்குன்னு தெய்வ மாட்டம் இருக்குன்னு தெய்வலோக மாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கசமுசான்னு கிடந்தா அது பேர் வேற இல்லையா? இன்னைக்கு பார்த்தா விநாயகர் பெருமான் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு பாருங்க, என்ன அழகு பார்த்தீங்கன்னா. விநாயகரை பொருள் பார்த்தீங்க, எல்லாருமே படம் எடுத்தாங்க. எல்லாருடைய செல்லுக்கும் சாமி பூந்துட்டார். அத்தனை அழகு. நேற்று அப்படி இருந்ததா? இன்னைக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்ப எது ஒன்று அழகாக இருக்கிறதோ அது ஒழுங்காக இருக்கும், எது ஒழுங்காக இருக்கிறதோ அது சரித்தன்மை. இன்னைக்கு பார்க்க ஜெகஜோதியா இருக்கு, நேற்று பார்க்க முடியல, இன்னைக்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. பெருமக்களே, அடுத்து பெருமக்களே, முதற் பொருளாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு நீங்கள் திருக்குறள் நன்னிலாட்டுள்ள செய்கிறீர்கள். இவனுக்கு ஒரு விசேஷம் என்ன என்று சொன்னால், ஒரு கொம்பு ஒழுங்கு இருக்கும், ஒரு கொம்பு ஒழுங்காக இருக்கும். அது எதுக்காக ஒழிந்தது என்பது சாமி சொல்வார் பார்த்தா சொல்லல, அவன் தெரியாது கிடையாது. அவனுக்கு பேசுறதுக்கு தெரிஞ்சுட்டேன், நல்ல விளைந்த முத்தும் தெரிஞ்சுட்டேன். விளைந்த பெருமக்களே, அது அழிவுக்கும் பயன்பட்டது, ஆக்கத்துக்கும் பயன்பட்டது. நிக்கிரகம் என்று சொல்வார்கள், அனுக்கிரகம் என்று சொல்வார்கள். நிக்கிரகம் என்று சொன்னால் அழிவு, அனுக்கிரகம் என்று சொன்னால் ஆக்கம். அந்த முடிந்த கொம்பு நிக்கிரகத்துக்கு உதவியது, ஆக்கிரம உதவியது, நன்மைக்கு உதவியது. எப்படி சொன்னால், ஒரு சூரனை அழிப்பதற்காக அவன் எந்த ஆயுதத்தாலும் தன் அழிவுபடக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்ததுனால் யாரும் அவனை அழிக்க முடியல. அம்பாளை அவனை எதிர்த்து போனது, பெண்கள் தான் என்னை எதிர்ப்புன்னு சொன்னது, அம்பாளை எதிர்த்து போனான். ஆனா அவன் மந்திரத்தால் கோட்டை கட்டிட்டான். அந்த மந்திர கோட்டையை எதனாலும் உடைக்க முடியல. அப்பொழுதுதான் விநாயகர் பெருமான் தேவைப்பட்டார். அப்பொழுது விநாயகர் பெருமான் என்ன செய்தார்னா, தன்னுடைய கொம்பை ஒடித்து, அது ஆயுதம் என்று சொல்ல முடியாது, எந்த ஆயுதத்திலும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த கொம்பை ஒடித்து அந்த மந்திர கோட்டையை உடைத்தெறிந்தார். அதுவும் புகுந்து அம்பாள் வெற்றி பெற்றார். அவ தாயாகிய அம்பாள் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருந்தது மகனுடைய கொம்பு. அது பிறகு தெரியாது, ஒளிந்த கொம்பு மகாபாரதி வர்றாவுதான் தெரியுமே தவிர இன்னொன்று தெரியாது. அது அனுக்கிரகத்தையும் செய்தது, நிக்கிரகத்தையும் செய்தது. அனுக்கிரகம் என்று மகாபாரதத்தை எழுதியது அந்த ஒளிந்த கொம்பு தான். அதைத்தான் அவர் கையில வச்சிருக்கிறார். அவர் கையில ஒளிந்த கொம்பு வச்சிருப்பார். இது ரெண்டுக்கும் பயன்பட்டது என்பது அர்த்தம். பலருக்கு அது தெரியாது. இன்னொன்று, அந்த மேல் கையை நீங்க பார்த்துருக்கா, 2 கையும் மேல, கீழே 2 கை, நடுவில் ஒரு கை. அப்போ மொத்தம் எத்தனை கையே? அதனால அவனுக்கு 5 ரன் பேர். மேல இருக்கிற 2 கையில பாசம் ஒரு கையில இருக்கும், அங்குசம் ஒரு கையில இருக்கும். பாசத்தால் நம் அனைவரையும் ஈர்த்து இழுத்து நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவாடி மரம் இருக்கிறது அல்லவா, அதை அங்குசத்தால் கிழித்தெறிந்தார். அவர் பாசத்தால் இழுத்தார், அங்குசத்தால் ஒழித்தார். இதை நம்முடைய ஆணவாடி மரங்களை. புரியுங்களா? இப்ப 2க்கு விளக்கம் தெரிஞ்சுதா? அடுத்தது முக்கியமானது என்னது, ஒரு கையில மோதிரம் வச்சிருந்தார். அது தனக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்றது, குட்டி பையன், அவனுக்கு எப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்க வீட்டில் எல்லாரும் பழக்கம் இருக்கும், குஞ்சு என்ன செய்யும், தின்னுட்டே இருக்கணும். அதனால மோதம் கையில. ஆகையால் நான் சொல்ல, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்கள் என்று சொன்னால், நாங்களாம் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அப்பெல்லாம் காரணம் அரையனாவது விநாயகர் களிமண்ணை கொடுப்பாங்க. எனக்கு வயசு 86. அது வாங்கிட்டு வந்து பலகாரங்கள் நிறைய கடலை மிட்டாயிலிருந்து ஒன்று பாக்கி இருக்காரு. எல்லாத்தையும் அதுபோல நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவதாக இருந்தால் பலகார பிரியர் யாரு? விநாயகர் பெருமான் பலகார பிரியர். அவருக்கு நிறைய பலகாரம் படிச்சு என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும்.
அதுதான் கையில மோதிரம் இருப்பது எனக்கு எப்பொழுதும் திங்கிறது பிடிக்கும். தப்பா நினைக்க கூடாது. அவன் வயிறியே தொந்தியாக இருந்து உலகம் பூராவும் தன் வயிற்றுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தான். ஆகவே தொந்தி வயிறு சும்மா தின்னதுனால பெருத்த வயிறு. நம்ம வயிறு தான் தின்னதால பெருக்கும். நான் சொல்லுவேன், எவனொருவனுக்கு உண்டி புழுகுகிறதோ, எவனொருவனுக்கு உறக்கம் புழுகுகிறதோ அவன் ஞானவராக வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம். உண்டி சுருங்கணும், உறக்கம் குறையணும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கக்கூடாது, கொஞ்சமாக சாப்பிடணும் இல்லையா? நம்மள ஊராவட்டிலேயே பொண்டாட்டி கையில் சாப்பிட கூட்டமாச்சு. சாப்பாட்டை குறைக்கணும். உனக்கு ஞானம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதலாவது உண்டி சுருங்கணும், 2வது உறக்கம் குறையணும். புரியுங்களா? அது இருக்கட்டும். அந்த மோதகத்தை சொல்லிட்டேன் இல்லையா? துதிக்கையில் ஒரு சொம்பு இருக்கும், அதுதான் முக்கியம். துதிக்கைன்னு சொன்னால் துதிக்கையில் என்ன வச்சிருக்கணும்? சொம்பு வச்சிருக்கணும். அந்த சொம்பு எதுக்குன்னா அந்த நீர் இருக்கும், தேங்காய் ஜலம் இருக்கும். அந்த நீரால் தாய் தந்தையர்களை வணங்குவார். இதுதான் முக்கியம். இதுதான் சொல்வது என்னுடைய பிரசங்கத்தினுடைய இன்றைய இது. நான் பேசணும்னுட்டு நிறைய சொல்ற கருத்துக்கள் நேரம் இல்லை, எல்லாம் தூங்குற நேரம், சாப்பிடுற. சாமி சொன்னாரு நீங்க பேச ஆரம்பிச்சா ஒரு விட்டு பேச மாட்டாங்க. விளக்கம் சொல்றேன்னு கேளுங்க. இன்னைக்கு நம்ம அவன் பையன் நம்ம சொன்னதை கேட்பான், சந்தேகமே கிடையாது. ஏன் நம்ம ஆதரவு இருக்கிறான், அதனால நம்ம சொன்னது கேட்பான். நாளைக்கு ஒரு திருமணம் ஆன பிறகு நம்ம பையனாக இருப்பான் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? நல்லா யோசனை பண்ணணும். இன்னைக்கு நம்ம பையன்தான், திருமணம் ஆன பிறகு அது நம்முடைய தவத்தை பொறுத்து இருக்கு. அது வேற பையனா மறுநாள் மாறிடுவான். அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கூடம்னு கெட்டது இந்த தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டில் மாத்திரம்தான் கூடம் உண்டு. வீடு எங்க பகுதியெல்லாம் கூடம் கிடையாது, வீடாத்தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த நாடே இந்த நாடு கொங்கு நாடு என்பதுதான். எல்லா வீட்டில் என்ன இருக்கும், அந்த நாடு வீட்டில் கூடம்னு ஒன்று இருக்கும். ஒரு வழக்கம் சொல்றேன், எல்லாரும் கண்களை நீர் இருந்தா கூட்டி இருக்கணும். அந்த காலத்துல அத்தை பாட்டி யாரும் எல்லாருமே ஒரு வீட்டு தான் இருப்பாங்க, தனியா இருக்க மாட்டாங்க. அவங்க கூடி இருக்கணும் இருக்காங்க. அந்த காலத்து பெரியவங்க வீடு கட்டும்போது என்ன கட்டினாங்க? கூடத்தோடு சேர்த்து கட்டினாங்க. கூடத்தோட நம்மளால ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த விநாயகரை விட்டுடுங்க, சிவன் கோயிலுக்கு போனீங்களா, பெருமாள் கோயிலுக்கு போறீங்கல்ல, இல்லை எத்தனை கோயில்களுக்கு போனீங்கல்லவா, அங்கெல்லாம் அந்த தெய்வ மாற்றம் இருந்ததா, நிறைய தெய்வம் இருந்ததா? நீங்களே சொல்லுங்க. எண்ணற்ற தெய்வம் இருந்ததா இல்லையா? எண்ணற்ற தெய்வம் இருந்ததுல்லவா? அப்ப அவனே சொல்லு, நான் எவ்வாறு எல்லா தெய்வங்களோடு கூடி இருக்கின்றேனோ அதுபோல என்னை வழிபாடு செய்கிற நீங்களும் அனைத்து சொந்த சுற்றத்தோட கூடி இருக்க என்று நமக்கு சொல்லாமல் சொல்லுகின்ற காட்சி. தெய்வங்கள் கூடியிருப்பதன் நோக்கம் நாம் கூட்டமாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அற்புதமான காட்சி. இதை நாம தெய்வங்களை பார்த்து கூட்டமில்லை, கடவுளை கருத்தை நம்ம நினைச்சோமா? நினைக்கவில்லை. அதனால சொன்னேன், அந்த சொம்பு தண்ணி என்ற நோக்கத்தை சொல்ல வந்தேன். தாய் தந்தைகளை வணங்க வேண்டும் என்று. நான் 2 தினங்கள் முன்பு ஒரு கூட்டத்தில் பேசினேன். அப்பொழுது ஒரு கருத்து சொன்னேன். வடநாடு தென்னாடு. வடநாட்டில் என்ன அதிகம் கேட்டால் ஆஞ்சநேயர் கோயில் அதிகம். தென்னாட்டில் என்ன அதிகம் கேட்டால் பிள்ளையார் கோயில் அதிகம். தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோயில். நம்ம பெரியவங்க என்ன செய்வாங்க, நம்ம குழந்தைகிட்டே போகும்போது பிள்ளையார் கும்பிட்டு போட்டு போகலாம். எங்கேயாவது முருகனை கும்பிட்டு போ, சிவன் கோயில் கும்பிட்டு போ, பெருமாளை கும்பிட்டு போ சொன்னோமா? போகும்பொழுது பிள்ளையார கும்பிட்டு போ. ஏன் சொன்னோம்? இந்த பிள்ளையார் எவ்வாறு தாய் தந்தையை உலகமே தாய் தந்தை என்று சொல்லி தாய் தந்தையை வணங்க உலகத்தை வணங்கியது சமுதாயம் என்று சொல்லி உலகத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதுபோல தாய் தந்தைகளை வணங்குகின்ற குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகள் நாளை தினத்தில் வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் குழந்தையாக இருக்கின்ற பொழுது எவ்வாறு சுற்றச்செங்கல்ல குத்த முடியாது.
மண் செங்கல் குத்தலாம், பச்சை செங்கல் சொல்லுவாங்க. அதுபோல பச்சை செங்கலாக வளர்கின்ற குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம். என்ன சொல்லிக் கொடுத்தோம்? விநாயகர் குமுறு போட்டு போனார்கள். என்று சொல்லிக் கொடுத்தோம்? நாளைய தினத்திலும் உனக்கு கல்யாணம் ஆன பிறகும் இந்த அப்பா அம்மாவை நினைச்சிடக்கூடாது. இந்த விநாயகர் மறக்காமல் இருந்து தன் தாய் தந்தையை வணங்கினாரோ அதுபோல் நீங்களும் வணக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வீதி என்ன பெரியவர்கள் விநாயகர் வழி வைத்தார்கள். சரி ஐயா, இது புரிஞ்சுது. வடக்கெனமோ ஆஞ்சநேயரும் சொல்லி அது அருமையான கருத்து. ஆஞ்சநேயர் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. நாமளா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பது வரைக்கும், தாய் தந்தைகளா பார்த்து கல்யாணம் வைப்பது, அந்த பையன் எப்படி இருக்கணும்? பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் யாரும் அவனை கை நீட்டு ஒன்று பேசக்கூடாது என்பதற்காக இந்த ஆஞ்சநேயர் கும்பிட்டு போறான் அவன் சொன்னான். அப்ப அங்க வீதி வீதி ஆஞ்சநேயர் கோயில், இங்க வீதி வீதி விநாயகர் கோயில். அர்த்தம் புரியுதா புரியலையா? இது யாருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியல. எல்லாரும் சொன்னாங்க விநாயகர் கோயிலா. பெருமக்கள், நமக்கு சடங்குகள் தெரியும், ஆனால் சடங்குகளுக்கான காரணங்கள் தெரியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கம் இந்து மதத்தினுடைய சடங்குகள், அந்த சடங்குகளுக்கான காரணங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மூச்சு. இந்த போற இடத்துல சொல்லிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு சடங்குக்கும் விளக்கம் சொல்றேன். ஒண்ணும் இல்லை, சின்ன விளக்கம் சொல்றேன். எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க, எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க. கல்யாணத்துல சாமிகள் நடத்தி வைக்கிறாங்க. மாங்கல்ய சரம் எடுத்து கொடுக்குறீங்க. எத்தனை முடிச்சு போட சொன்னீங்க? எத்தனை? நல்லா சொல்லுங்க. நீங்க அப்புறம் அழகா அங்க கேட்கற நீங்க எத்தனை முடிச்சு எல்லாரும் கேட்க முடியும் சொல்லுங்க. எத்தனை முடிச்சு? 2 போட்டாங்க. ஏன் 2 போட்டா நல்லா இழுத்து கட்டுறது? 1 போட்டா கலந்து போக தெரியும். 2 இல்லை 4 போட சொல்றது. அது 3ல நின்னீங்க. பெருமக்களே, பல வருஷங்களுக்கு முன்பாக எளியனுடைய தலைமையில் ஒரு திருமணம் நடந்தது. தென்காசி பக்கம் கடைநல்லூர்ல. அப்பொழுது மாப்பிள்ளை பையன் ஒரு கேள்வி கேட்டான். எதுக்கு 3 முடிச்சு கேட்டான். 2 போட்டா போறாதா, 4 போட்டா போறாதா? எதுக்கு? ஏகா நீ ஏகனோட இத்தனை நாள் வச்சு கேட்கணும், அது தொந்தரவு கேட்கலையே. நான் நிறையவற்றை கேட்டேன், யாரும் சரியான விளக்கம் சொல்லலை. அப்ப நான் புதிய சொக்கரியாட்ட கேட்டா விளக்கு கிடைக்கும் சொல்லி உங்களுக்கு எனக்கு கேட்டா தெரியும்னு சொன்னானே. நமக்கு என்ன, நான் போட்ட முடிச்ச முன்னாலே அவங்க போச்சு. என்ன போய் கேட்கிறாரே அப்படின்னு எனக்கு. ஆனா சொல்லியாகணுங்க. அவன் கேட்டுட்டா எனக்கு எல்லாம் தெரியும்னு அவன் நினைக்கிறான். எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூப்பிட்டு அம்பலமாயிடும் இல்லையா? ஆகினால் தெரிஞ்சவன் நடிக்கணும் அல்லவா? அப்ப என்ன சொன்னேங்கிறது அதிசயம். பெருமக்களே, திருவள்ளுவர் உணர்த்தியது எனக்கு அந்த நேரத்தில் கேட்ட பொழுது. முதல் முடிச்சு, 2வது முடிச்சு, 3 முடிச்சு, இதோட முடிச்சுக்கிட்டேன். பேசிட்டே இருப்பேன். முதல் முடிச்சு, திருமணமானவுடன் நீ யாரோ நான் யாரோ. நல்லா கேளுங்க. நீ யாரோ, அதாவது மலையில் விளைகின்ற நார்த்தங்காய், கடலில் விளைகின்ற உப்பு, ஏதோ ஒரு மண்ணில் விளைந்த சட்டி. அந்த சட்டியில இந்த நார்த்தங்காயும் அந்த உப்பும் கலந்து என்னாச்சு? ஊறுகாயாக மாறிச்சு. அதுபோல எங்கேயோ பிறந்த ஆண், எங்கேயோ பிறந்த பெண், ஏதோ ஒரு மண்ணிலாகிய ஊர் அங்க நார்த்தங்காக மாறணும் இல்லையா? அதுபோல பெருமக்களே, முதல் முடிச்சு போடுகின்ற பொழுது நீ யாரோ நான் யாரோ என்று இருந்தோம். அவர்களுக்குள்ள அந்யோன்யம்னு ஒன்று உண்டு. அது மேல சொல்ல வேண்டாம். அந்யோன்ய அன்புன்னு சொல்வது. அந்த அந்யோன்ய அன்பு வரும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? நீங்க நினைத்து பாருங்கள். இப்படியே வாழ்நாள் கூட இருந்துருமா? அந்த அன்பு சொல்ல வைக்கிறது. என்ன சொல்லுது? ஏன் என்று சொன்ன, திருமணத்தின் போது இவர் வாழ்த்தினார்கள் எல்லாருமே. இன்று போல் என்றும் இருக்க வேண்டும் என்று. இப்பொழுது இவ்வாறு மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்களோ இதுபோல் வாழ்நாள் கூட மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினீர்கள். அதுபோல இந்த கணவனும் மனைவியா இருக்கின்ற பொழுது அந்த அன்பு மேலிட்டால் அவர் என்ன சொல்லிக் கொள்வார்களா? தனிமையில் சாரிங்க விட்டு கட்டிலே கேட்காதீங்க. இந்த ஜென்மா பூர்வம் நாம் இப்படியே இருந்துடணும். நீங்க தான் கணவராக இருக்கணும், நான் தான் உங்க மனைவியா இருக்கணும். அப்படி சொல்லுகின்ற குடும்பத்தை பற்றி சொல்றேன்.
இன்னைக்கு வித்தியாசமான குடும்பங்களுக்கு அவங்கள பற்றி நான் பேசுகிறேன், நான் நல்லதுதான் சொல்லுவேன். இந்த ஜென்மாப்புறாவும் இப்படியே நாம இருக்கணும். நீங்கள் தான் கணவனாக இருக்கணும், நான் தான் மனைவியாக இருக்கணும். அப்புறம் சாமியை கும்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு முடிச்சினுடைய கருத்து. ரெண்டாவது முடிச்சு அந்த அந்யோன்யம் அதிகமாக இருக்கின்ற பொழுது ஏனுங்க இந்த ஜென்மம் மாத்திரம் இல்லைங்க, அடுத்த ஜென்மாவோடு நம்ம இப்படியே இருக்கணும். நீங்களே கணவனாக வரணும், நானும் உங்களுக்கு மனைவியாக வரணும். இது அந்யோன்யம் அதிகமானா இப்போ வருது. நானே எல்லாரும் வந்துக்கிறாங்க, சம்சாரத்தோட கூட்டிட்டு வந்து ஐயா பேச்சை கேட்டுருக்கிறாங்க. 3 முடிச்சுக்காவது அடுத்த ஜென்மம் நாம என்ன சொல்றோம்? ஆமா, இதே போல அடுத்த ஜென்மம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகக்கூடாது. எது 3 மாதிரி சொல்லக்கூடாது. வாங்க 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 3 தடவை சொல்றாங்க. சொல்றது எனக்கு கிடையாது. நான் டபுள் படித்தவங்கனால சொல்றேன். எதை 3 முறை தான் சொல்றாங்க. என்ன செய்யக்கூடாது? வாங்க 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 அவ்வளவுதான். வாங்க 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 வாங்கன்னு இசை போடக்கூடாது. உதாரணத்துக்கு சொன்ன அதே இருக்கட்டும். இப்போ அந்த 2 அணியோட ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது. அப்போ அவங்க என்ன பேசிக் கொள்வார் என்று சொன்னால், இந்த ஜென்மம் மாத்திரமல்ல, அடுத்த ஜென்மம் மாத்திரமல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே என் கணவன், நானே உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று அந்த 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்வார்கள் பாருங்க. அதுதான் 3வது முடிச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்களே எனக்கு கணவனாக வர வேண்டும், நானே உங்கள் மனைவியாக வர வேண்டும் என்று அந்த தம்பியர்கள் பேசுகிறார் பாருங்க. அது எத்தனாவது முடிச்சு? 3வது முடிச்சு என்று நான் சொல்லி வைத்தேன். இப்போ அது பிரபலமாகி போச்சு. தமிழ்நாடு கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா சொப்பலிங்க ஐயா சொல்லுவாங்க 3 முடிச்சு என்று சொல்லி என்று சொல்லிக் கொண்டு பெருமக்கள் ஐயா தான் சொன்ன போல எல்லாருக்கும் உணவு நேரம் பல சாப்பிடாம இருக்கிறீங்க இல்லையா? உண்மை நான் தலையாட்டு மின்சாரி அவரே சாப்பிடல, நான் சாப்பிடாமலே டீத்தன் மருந்து கொடுத்துக்கலாம். ஏனென்று சொன்னால் வாய் வழியாக உண்ணுகின்ற உணவு சில மணி நேரம் வயிற்றிலே தங்கி இருக்கும், பிறகு மனமாக கடிந்துவிடும். வாய் வழியாக உண்ணுகின்ற உணவு சில மணி நேரம் வயிற்றில் தங்கி இருக்கும், அது பிறகு மனமாக வெளியிடும். ஆனால் செவி வழியாக உண்ணுகின்ற உணவு இருக்கிறதே வாழ்நாள் புறாவும் தங்கும். செவி வழியாக உண்ணுகின்ற உணவு நீங்கள் செவி வழியாக உண்ணுகிறீர்களா வாய் வழியாக உண்ணுகிறீர்களா? செவி வழி. இது வாழ்நாள் புறம் தங்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த பெருமையை வாய்ப்பு இல்லாத காலத்தில் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், சொல்ல முடியவில்லை. நேற்றே நான் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த குடம் வருகிறதற்கு முன்பாக சொல்லி அந்த குடம்தான் விநாயகர் பெருமாள். நீங்கள் தான் 3 அந்த விநாயகர் சுமந்து வரக்கூடிய 3 நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே தெய்வத்தன்மையோடு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு மாலை மரியாதை, உங்களுக்கு அர்ப்பண நிவாரணை, உங்களுக்கு அர்ச்சனை இத்தனை நடந்தது என்று சொல்லியிருந்தால் எல்லாரோட மனசுலையும் ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ இன்னும் குடம் சுமந்து வந்த போல சுமந்து வந்துச்சு. ஐயா நேரத்தை சொல்லியிருக்கலாது. பிரபந்தர் கூட பொருட்கிட்டீங்க, பொருட்கிட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. எல்லாம் உட்கார்ந்து நான் சொல்றேன்னு பேசுறது அது முறை அல்ல என்பதனால நான் விட்டுட்டேன். அது அப்பவுமே நான் சொல்லியிருக்கணும். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றை மாவட்ட திருமொழியினாலே ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்கள் மத்தியில் வந்ததுக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். சொன்னதை மறக்க மாட்டேன். எது அழகாக இருக்கும், எது அழகாக இருக்கும், எது ஒழுங்காக இருக்கிறதோ, எது ஒழுங்காக இருக்கும், எது அழகாக இருக்கிறதோ அது ஒழுங்காக இருக்கும். 3 முடிச்சுக்கு என்ன விளக்கம்? இந்த ஜென்மாவை, அடுத்த ஜென்மாவை. இல்லை இல்லை எத்தனை ஜென்மா எடுத்தார்? 7 ஜென்மம். இல்லை இல்லை எத்தனை ஜென்மா எடுத்தார்? அந்த சொம்பு தண்ணி இதுக்கு அப்பா அம்மா இன்னைக்கு அப்பா அம்மா, நாளைக்கு வந்தாலும் அப்பா அம்மாவாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பணிவு நாளைக்கு இருக்கணும். இன்னொருத்தி வந்த பிறகு, இன்னொருத்தி வந்த பிறகும் அப்பா அம்மாவை இருக்கணும். அதுதான் விநாயகர் கற்றுக் கொடுக்கிறான் என்பதுக்கு தான் அந்த சொம்பு என்பதை சொன்னேன். நீ எதற்கு விநாயகர் தாய்களை வணங்கி இருக்கணும். அங்கே எதுக்கு ஆஞ்சநேயர்? பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் திருமணம் வரைக்கும் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது என்பதற்காக பெரியவங்க செய்து வச்சது. எல்லா பக்கத்திலும் இல்லாத சிறப்பு நமக்கு என்னது? கூலம் உண்டு நம்ம வீட்டில். எதற்கு நாம கூடி வாழ்வது? தெய்வங்கள் கூடியிருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு கோயிலையும் அவைகள் கூடியிருப்பதும் நாம் என்ன செய்யணும்? கூட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தெய்வங்கள்
கூடியிருந்து நமக்கு காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டார் பெருமக்களே. எல்லாம் வல்ல பெருமாவுடைய திருவடியினாலே மணி 11 ஆனால் கூட உட்கார்ந்து இந்த கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு இறைவன் உருவாக்கி கொடுத்தால் விஷயம் வேணா பேசித்தான் தீர்வு முடித்தார். அவருக்கு எவ்வளோ என்ன போகணும்னு தெரியல. ஆகவே பெருமக்கள் சொன்னதை இன்னும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வாய்ப்பு கிடைத்தால் காலையில் நான் நினைச்சேன் 4 காலமும் பேசுறாங்க நினைச்சேன். பேசுறாங்க பேசிட்டே இருந்தாங்க. அப்போ சரி நாம பேசி போயிடலாமான்னு பார்த்தேன். முசாமி வருத்தப்படுவாங்க, வெங்கடாஜன வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி உட்கார பெருமக்கள் சொல்லணும்னு நினைச்சு சொல்ல வேண்டிய கருத்துக்களை 4 கால வழிமுறைகளையும் கொஞ்சமாக சொல்லியிருக்கலாம்னு நினைச்சேன். முடியலை. இப்போ சொல்ல முடிந்தது. முடிந்தால் நாளைக்கு காலையில், அதுவும் இல்லைன்னா நாளைக்கு இரவு. இன்னும் 3 கைகள் வேறு இருக்கு. முடிந்த அளவுக்கு சில கருத்தை சொல்கிறார். சாமி வர்றாங்க நாளைக்கு ராத்திரி. 2 பேர் வராங்க. உங்க நாட்டில் 2 கன்றாக இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் திறந்து வந்து அவர்களை வரவேற்கும் என்று சொல்லிக் கொண்டு அவர் வருகின்றபோது நீங்கள் கூட உணவுத்தோடு அவர்களை வரவேற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றபோது உங்களுடைய சடங்குகளை தொடரலாம் என்று சொல்லி இன்று எவ்வாறு இருந்து நீங்கள் எழுந்திருந்தீர்களோ அதுபோல நாளை இரவு அதே மாதிரி செய்யணும். கூட்டமாக இருக்கும். நேற்று கூட்டம் அடங்காது. குளம் தண்ணீர் கொண்டு தீர்த்த குளம் வரும்போது கூட்டம் அடங்காது. அதுபோல் நாளை நேரத்தில் கூடியிருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. யாருக்கு உட்கார்ந்து ஏன் விநாயகர் நாள் இல்லையா? அப்படி தானே சரி. காலையில் எழுந்ததில் இருந்து இரவு படுக்க போறீங்க இல்லையா? அது வரைக்கும் யார் யாருக்கும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துருக்கோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, இல்லையா, அப்பா, தாத்தா, பாட்டி, நண்பர்கள், இப்படி இத்தனை பேரோடு வாழ்ந்திருக்கின்ற நாம், ஒரு நாள் பகல்புற வாழ்ந்திருக்கின்ற நாம் ஒரு நிமிஷமாவது இந்த வாழ்வை தந்த, இந்த வாழ்க்கையை தந்த அவனோடு ஒரு நிமிஷமாக வாழ்ந்திருந்தோமா? நினைச்சு பாருங்க. அவன் தந்த வாழ்க்கை தானே. அவன் இத்தனை பேரோடு வாழ தெரிந்தனா அவனோடு வாழ்ந்தோமா? இப்ப நீ யாரோடு வாழ்ந்தோம் இருக்கிறீர்கள் பாத்தீங்களா? இருக்கிறாங்கப்பா. 11 மணி ஆச்சு. இப்போ நீ யாரோடு இருக்கிறீங்க? இதுவரைக்கும் இருக்க வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அவரை பயன்படுத்திக்கணும். அதைத்தான் அவர் சொன்னார். முசாமி சொன்னார். ஒரு வாரியாசாமி கதையை சொன்னார். இருந்தால் நான் ஐயா பேச மாட்டாரான்னு ஒரு தவிப்பு இருக்கும். ஐயா பேச மாட்டாரான்னு ஒரு தவிப்பு இருக்கும். இதில் எத்தனை கருத்துக்களை வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஆகினார் பெருமக்கள். வாய் வழியாக உண்ணுகின்ற உணவு மனமாகி கழிந்து கொண்ட 3 மணி நேரத்தில். ஆனால் செவி வழியாக உண்ணுகின்ற உணவு வாழ்நாள் புறமே தங்கும் என்று சொல்லிக்கொண்டு விநாயகப் பெருமானுடைய திருவுருவங்களில் நிறைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாளை தினத்தில் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லி நன்றி சொல்லி தெரிவித்தது. நன்றி. காலையில் அரைச்சிக்காம வெளிநாட்டுக்காரங்க நிறைய சரணம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. ஐயா வந்து ஒரு 20 நிமிஷம் நம்மளோட உரையாடினார்.
20 நிமிஷங்கிறத விட்டுறலாம். நாம் எதை அறிந்து கொண்டோம் அப்படிங்கறத வந்து ஐயாவே சொல்லிட்டார். நான் சொல்லலாம்னு நினைச்சேன், இதெல்லாம் ஐயா பேசியிருக்காரு. திரும்பி நமக்கு ஒரு ஞாபகப்படுத்திக்கலாம் நினைச்சா ஐயாவே எல்லாமே சொல்லிட்டார். கற்றலில் கேட்டல் நன்று என்று சொல்லக்கூடியபடி எல்லாமே அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதை என்னைக்கும் நம்ம புரஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்பொழுது முதல் கால யாக வேலைகளுடைய பிரசாதமானது வழங்கப்பட்டு நாளை காலை சரியாக பத்திரிகையிலே குறிப்பிட்ட வண்ணம் 8 மணியிலே இருந்து 8:30 மணி அளவிலே மங்கள வீசலும், 8:30 மணி அளவிலே இருந்து 9 மணி அளவிலே திருமுறை பண்டிச திருமுறை நன்றி செய்யும், 9 மணிக்கு மேலாக 2ஆம் கால யாக பூஜைகளாம் துவங்கி நடைபெறும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அன்பர்களும் இறை பெருமானுடைய அருளை பெற்று வாழ்வார்ந்து வாழ வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முதல் கால யாக வீரத்திற்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படுகிறார். இவரை தனி சொல்லணும். பக்தகோடி பெருமக்களே, நம்முடைய விநாயகர் பெருமானுடைய கும்பாபிஷேக பெருவிழாவில் 4 கால பூஜையிலும் புலவர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இருந்தாலும் இன்றைய தினம்தான் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்து நாமெல்லாம் அவருடைய அருளாசியை கேட்டோம்.